ஹாய்ங்க. இன்னைக்கு சாட்டர்டே. சரி, எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு டிசைட் பண்ண பிளேஸ் தான் இந்த மெரிலாண்ட்ஸில் இருக்க சென்ட்ரல் கார்டன் நேச்சர் ரிசர்வ்ஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஒரு வைல்ட் லைஃப் ரிசர்வ் பார்க். ஆக்சுவலாக மெரிலாண்ட் சபப்பில் இருக்க ஒரு ஒன் ஆஃப் த ரிசர்வ் பார்க்குன்னு வச்சுக்கலாம். நாங்கள் வந்து பராமேட்டாஸில் இருக்கோம். ஸோ பராமேட்டான்றது ஒன் ஆஃப் த சபப். ஸோ இங்கேருந்து நியரஸ்ட் இருக்கிறதா மெரிலாண்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 12 கிலோமீட்டர்ஸில் இருக்க ஒரு பிளேஸ்னு வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் ட்ராவல் டியூரேஷன் பை கார். ஸோ வந்து இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் நாங்கள். இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து இது ஏன் நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இது ஒரு 30 ஏக்கர்ஸ் இருக்க ஒரு வைல்ட் லைஃப் ரிசர்வ் பார்க்கு. இங்கே வந்து 3 செக்ஷன்ஸ் இருக்குது நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம பார்க்கறதுக்குன்னு. ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால் வித் பாண்ட் இருக்கும். அடுத்து வந்து ஒரு ரெஸ்டிங் பிளேசஸ் மாதிரி ஒரு பெரிய கார்டன் வித் ஒரு பிளேயிங் கிட்ஸ்க்கெலாம் ப்ளே பண்ணுற ஒரு ஸ்பேஸு வித் டென்னிஸ் கோர்ட்டோட ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். மூணாவது வைல்ட் லைஃப் எக்ஸிபிட் ஒன்று இருக்கும். ஸோ ஒரு வைல்ட் லைஃப்ஸ்லாம் இருக்கிறது, பேர்ட்ஸு, வைல்ட் லைஃப் எல்லாமே இருக்கிற ஒரு சின்ன ரொம்ப பெரிய பிளேஸில் ஒரு லிமிட்டடாக இருக்க ஒரு சின்ன பிளேஸு. நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக காரோட என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ இதான் ஆக்சுவலாக பார்க்கோட என்ட்ரன்ஸ் பிளேஸு. இந்த இனிஷியல் உள்ளே வரும்போதே ஒரு சின்ன ஸ்கல்ப்சர் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு மேன்மேட் ஸ்கல்ப்சர் தான், இது ஆர்டிஃபிஷியல் தான். ஜஸ்ட்டு ஈவன் அங்கேயே நோட் பண்ணியிருந்தாங்க, இது வந்து ஜஸ்ட்டு சிமெண்ட் அண்டு ஸ்டீலில் வச்சு செஞ்ச இது. ஸோ கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் தெரியுதுங்களா? ஸோ அதுதான் அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் பாயிண்ட்டு. ஸோ ஒரு வாட்டர் ஃபால் இருக்கும். அந்த வாட்டர் ஃபால் வந்து ஒரு நேச்சுரல் வாட்டர் ஃபால் இல்லை, இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால். அதுதான் இந்த பிளேஸோட ஒன் ஆஃப் த ஹைலைட்ஸ். வந்து இது மேன்மேடு வாட்டர் ஃபால். இது வந்து ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் தான் அந்த வாட்டர் வரும். ஒரு டெய்லி வாட்டர் வந்து திறந்து விடுவாங்க 9 AM till 2 PM. இந்த வாட்டர் வந்து அந்த வாட்டர் ஃபால் வந்துட்டு இருக்கும். அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுதான் இங்கே இருக்க ஒரு ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட். வந்து நான் சப்பர்ப் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆக்சுவலாக நம்ம ஊரில் சப்பர்ப்ன்ற கான்செப்ட் கிடையாது. நம்ம ஊரில் இந்த டவுன்ஸு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? டவுன் தான் இந்த சப்பர்ப் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கனெக்டிங் பிளேஸ் தான் வந்து இந்த சப்பர்ப். நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு பராமட்டா. இது லொக்கேட்டாக இருக்க இடம் வந்து மெரிலாண்ட்ஸ். ஸோ ரெண்டுமே சப்பர்ப் தான். ஸோ இதுதான் அந்த வாட்டர் ஃபால். இங்கே வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே யாரெல்லாம் வருவாங்க மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்டில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன பார்ட்டிஸ் வைக்கணும் அப்படின்னா அவங்களாம் இங்கே வருவாங்க. இங்கே நீங்கள் மோஸ்ட்லி ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கில் கொஞ்சம் இந்த பார்பிக்யூ இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும் தனியாக. ஸோ அங்கே பார்ட்டி பண்ணுறவங்களாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே ஒரு குரூப்பாக பீப்புள்ஸாக வந்து அங்கே அப்படியே பிக் பண்ணி அங்கே சும்மா வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இங்கேயுமே அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. நம்ம இந்த மாதிரி சுற்றி பார்க்க வந்தால் உட்காந்து சாப்பிட்றதுக்கு, உட்காந்து சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு சிட்டிங் ஸ்பேஸ் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் கார்டன், இந்த கார்டனுமே இருக்கும், நீங்கள் அங்கேயுமே உட்காந்துட்டு இருக்கலாம். பட் அதர் தென் கார்டனுமே இங்கே ஒரு சிட்டிங் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்க. அதனால யூஸ்வலாக வீக்கெண்ட்ஸில் எல்லோரும் இங்கே வருவாங்க. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் இங்கே. ஸோ வந்து இந்த வாட்டர் ஃபால் வந்து இந்த வாட்டர் ஃபால் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா உடனே அந்த கார்டன் ஸ்பேஸ் வந்துடும். இது வந்து வாட்டர் ஃபால்க்கு போகிற பிளேஸ். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே நம்ம வெளியே இருந்ததுலேருந்து வாட்டர் ஃபால் போகிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் டிசைனுக்காக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் போட்டு ஜஸ்ட் 2 அந்த இதை கனெக்ட் பண்ணுற அந்த வாட்டர் வேவை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி அப்படி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ரீ என்ட்ரி பார்க் தான். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இங்கே 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து நம்ம பே பண்ணி போயிட்டு ஒரு ஃபுல் டே ஒரு டைம் டியூரேஷன் இருக்கும், அது வரைக்கும் இருக்கிறது. நிறைய பிளேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இந்த மோஸ்ட்லி வந்து இந்த கவர்மெண்ட் பில்ட் பண்ணுற பார்க்ஸ்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இங்கே அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ என்ட்ரி பார்க் தான். இங்கே நம்ம எதுவும் பே பண்ண வேணாம். ஸோ அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே வந்து அட்ராக்ஷன்லேயே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம பே பண்ணி போகிறோன்னா ஃபுல் டே என்கேஜாக இருக்க அளவுக்கு இருக்கும். ஃப்ரீனா வந்து ஜஸ்ட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு டைமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர பிளேஸ் மாதிரி தான் இருக்கும் லைட்டாக. ஸோ இதுதான் அந்த வைல்ட் லைஃபோட எக்ஸிபிட். இங்கே வெறும் வைல்ட் லைஃப் தான் இருக்கும்.
இதுதான் காக்கோட்டூஸ். இங்கே வந்து மோஸ்ட்லி நம்ம ஊரில் பேரட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கே காக்கோட்டூஸ். இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் காக்கோட்டூஸ் இருக்கும். ஒயிட்டு, பிங்க்கு, பிளாக் வித் ரெட் டைல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. இந்த கீழே இருக்கிறது தான் அந்த பிளாக் வித் ரெட்டு டெய்ல் காக்கோட்டோ. நான் சொன்னேன் அந்த இன்னொன்று இங்கே பிங்க் ரொம்ப க்யூட்டாக இங்கே இருந்துச்சு. இதுதான் அந்த ரைட் சைடில் இருக்கு. ஸோ அது ரொம்ப க்யூட்டாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி எல்லாரும் அதுக்கிட்ட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இதுதான் ஈமு. நம்ம ஊரில் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதே ஈமு தான் இது. இன்னும் இங்கே நல்லா உயரமாக வளர்ந்துருக்கும். இங்கே ஆஸ்திரேலியாவுக்கும் ஈமுக்கும் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஈவன் ஆர்மி விசஸ் ஈமு வார்லாம் கூட நடந்திருக்கு. செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்லாம் இருக்குது. ஸோ ஈமு வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் எந்த ரிசர்வ் போனீங்கனாலும் இங்கே இருக்க ஆஸ்திரேலியாவில் அங்கே கண்டிப்பாக ஈமு இருக்கும். ஒரு பீரியட்ல வந்து ஈமுவை கொன்னா கவர்மெண்ட் ரிவார்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் கூட இருக்கு. இதுதான் இந்த ஈமுவோட ஒரு 4-5 ஈமு இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த பர்டிகுலர் ரிசர்வ்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து மோஸ்ட்லி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா ஆஸ்திரேலியாவில் நிறைய ஸ்னேக்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸ்னேக்ஸ் அண்ட் ஸ்பைடர் இது ரெண்டு தான் மோஸ்ட் ஹசார்டஸ் இன் ஆஸ்திரேலியா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரிசர்வில் என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஈவன் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் சைன் கூட போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்னேக்ஸ் இருக்கும், கொஞ்சம் அதில் கொஞ்சம் நம்ம அட்டென்ஷனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஏன்னா இங்கே யூஸ்வலாக வந்து ஸ்னேக்ஸ் வந்து நிறையவே இருக்கும். இது ஒரு ஐலாண்டுன்றதுனால ஸ்னேக்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுதான் வந்து இதுக்கு நேம் வந்து கேப் பேரன் கூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் எங்கேயும் பார்த்ததில்ல. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன். ஆஸ்திரேலியாவில் தான் தான் ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் இருக்க ஸ்வான் அந்த மாதிரி இருக்கும். பட்டு ஒரு கிரே கலரில் அப்படி இருக்காது. இது பேர் இந்த இந்த பர்டிகுலர் இந்த ரூம் பேர் வந்து நாக்ட்ரல் ரூம் சொல்லுவாங்க. என்னன்னா இருட்டிலே இப்போ நம்ம நைட்லேயே ஒரு சிலதெல்லாம் ஆக்டிவாக இருக்கும் இல்லையா அனிமல்ஸ், அதுதான் நாக்ட்ரல் அனிமல்ஸ்ன்னுவாங்க. எக்ஸாம்பிள் இந்த அவுல் இதெல்லாம் வந்து ஊல்லாம் வந்து நைட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த அனிமல்ஸ் அதுக்காகவே இந்த என்வரன்மெண்ட்டே பிளாக்காக வச்சுட்டு ஒரு மாதிரி டார்க்காக வச்சுட்டு ஒரு கொஞ்சம் லைட் மட்டும் ப்ரொவைட் பண்ணி அப்படி வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நைட் ஜார்ஸ் நினைக்கிறேன். இது அவுல் கிடையாது, நைட் ஜார்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட் ஜார்ஸும் ஒன் ஆஃப் த அவுல் மாதிரி நாக்ட்ரல் அனிமல் தான். ஈவன் நம்ம ஊர் ரேட்டுமே நாக்ட்ரல் அனிமல் தான். ஸோ இது வந்து கேங்கரூஸ். ஆக்சுவலாக வந்து ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா கேங்க்ரூ வேலபி ரெண்டு இருக்கும் ஆக்சுவலாக. ஈவன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், வேலபியும் கேங்க்ரும். என்னன்னா வேலபின்றது இதுதான் வேலபி ஆக்சுவலாக. கேங்க்ரூ வந்து பக்கத்தில் இருக்குது, இது வேலபி. என்ன டிஃப்ரென்சியேஷன் பார்த்தீங்கன்னா வேலபி வந்து எப்பயுமே குட்டியாக தான் இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று அதோட மசில்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதோட ரொம்ப உயரமும் நிமிர முடியாது. யூஸ்வலாக கேங்க்ரூ வந்து அப்படி நிற்கும், நம்ம ஹியூமன்ஸ் மாதிரியே நிற்கும், ரெண்டு காலை கீழே வச்சுட்டு ரெண்டு கையை தூக்கிட்டு நிற்கும். வேலபி வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்க முடியாது. இப்போ நீங்கள் அதை இந்த லெஃப்ட் சைட் இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இதுதான் கேங்க்ரூ. அந்த முன்னாடி சின்னதாக இருந்துச்சுங்களா, அது வந்து வேலபி. ஸோ அதுதான் டிஃப்ரென்சியேஷன் பார்த்தீங்கன்னா. இன்னொன்று கேங்க்ரூ வந்து ஆக்சுவலாக நம்ம ஊரில் கங்காருன்னா ஈவன் நானுமே கங்காரு தான் படித்தேன். பட் அதை வந்து கேங்க்ரூ அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஜஸ்ட் இது வந்து ஒரு வேலபி. யூஸ்வலாக வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து நிறைய கங்காரூஸ் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அவுட்டர் போனீங்கன்னா ரோட்ஸ்லேயே பார்க்கலாம். நிறைய ரோட்ஸில் வந்து ஆக்சிடென்ட்ஸில் அஃபெக்ட் ஆகி செத்து போயிருக்கும். நிறைய இடத்துல சைன் போர்ட்ஸே வச்சுருப்பாங்க, கங்காரு கிராசிங் அப்படிலாம் வச்சுருப்பாங்க. பட் சிட்டிக்குள்ளே வந்து கங்காருலாம் ரொம்ப லிமிட்டட் தான். இந்த மாதிரி நீங்கள் ரிசர்வில் இந்த மாதிரி பார்த்தா தான் உண்டு. ஸோ இது வந்து ஒரு அவுல் வச்சுருப்பாங்க இந்த இடத்துல. நாங்கள் வந்து ஆக்சுவலாக ப்ளூ மவுண்டைன்ஸ் போகும்போது ரோடில் பார்த்துருக்கோம். பட் மற்றபடி வேற எங்கேயும் வெளியெல்லாம் பார்த்தது இல்லை. நான் ஆஸ்திரேலியா வரதுக்கு முன்னாடி ஒரு மித் என்னன்னா, நம்ம வந்து கங்காரு வந்து அப்படியே வெளியே பார்க்கலாம், அப்படியே ரோட்டில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தானே. பட் இங்கே வந்து நம்ம சிட்டிக்குள்ளலாம் அப்படிலாம் பாசிபிளே கிடையாது. மேபி சிட்டிக்கு வெளியே போனோம், ரொம்ப ரூரல் பிளேசஸ் போனோம்னா அங்கே வேணால் மேபி ஆன் ரோடில் இருக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த இது. ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே லஞ்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். இது ஒரு 2 hours 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு பிளேஸ்னு வச்சுங்களேன். இதுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you all. Bye.